அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 ரிஷபம் காலச்சக்கரத்துக்கு 2ஆம் ராசியான ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வருடம் குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். குரு உங்கள் ராசிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதியாக வருவார், 11ஆம் அதிபதியாக வருவார். அதாவது உங்கள் ராசிக்கு நெகட்டிவான பிளானட் குரு. இப்போ 2ஆம் இடத்துல குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் இருக்கார். இந்த வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதாவது 2ஆம் இடத்துல இருக்க குரு 3ஆம் இடத்துக்கு வர்றார். இப்போ இது 3ஆம் இடத்துக்கு வர குரு நல்ல குருவான்னு பார்த்தீங்கன்னா, இது உச்சம் பெறக்கூடிய குருங்க. ஏன்னா கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு உச்சம் அடைவார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த நிகழ்வுகள் இருக்கும், அந்த விஷயம் நடக்கும். சரிங்களா? இப்போ இந்த 3ஆம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பார்த்திங்கன்னா நிறைய முயற்சி தூண்ட வைப்பார். உங்களுக்கு நிறைய முயற்சி பண்ணுவீங்க, கடுமையாக முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு ஏற்ற சக்ஸஸ் பார்த்துருவீங்களான்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துருவீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. 3ஆம் இடத்துல பாவகிரகம் 2 பாவகிரகம், இப்போ சனி ராகு சனி செவ்வாய் இந்த மாதிரி கூட்டு கிரகங்கள் பாவங்கள் இருந்தால் முயற்சியெல்லாம் தடுத்து விட்டுரும். தனிச்ச பாவகிரகம் இருக்கிறது நல்லது. ஆனால் 3ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குரு ஒரு சுபகிரகம், ஒரு முதன்மையான சுபகிரகமே குரு தான். அந்த குரு 3ஆம் இடத்துல இருக்கிறனால முயற்சி தூண்ட வைப்பார். அது குரு 3ஆம் இடத்துல இருக்கிறத விட ஒரு பார்வையெல்லாம் ரொம்பவே சிறப்பாக இருக்குன்னு சொல்லிடலாம். சரிங்களா? அதனால் கவலையப்படாதீங்க. இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, வரக்கூடிய குரு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுத்தே தீர்வார். சரிங்களா? இப்போ இந்த 3ஆம் இடத்துல இருக்க குரு எங்கே பார்ப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி மேலே 7ஆம் பார்வை விழுகும். அதாவது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி மேலே 5ஆம் பார்வையே விழுகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9ஆம் பார்வையாக மீன ராசி மேலே அவரோட பார்வை விழுகும். அப்போ 7ஆம் பார்வையாக உங்களுக்கு எங்கே பார்ப்பார்? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசி 9ஆம் இடத்தை பார்த்துருவார், பாகிஸ்தானத்தை பார்த்துருவார். அப்போ 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தை குரு பார்க்குறனால அப்பாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் அப்பா இருந்தாங்கன்னா உங்கள் அப்பா மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும். அப்பாவோட பூர்வீக சொத்து வரும். பூர்வீக சொத்து இல்லைன்னு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அலைஞ்சிறவங்க, அதுக்கு வாய்தா மேலே வாய்தாவாக போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பஞ்சாயத்தில் எப்படி போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த டைம் பூர்வீக சொத்து கைக்குடி வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் உருவாகும். முக்கியமாக சொல்லப்போனால் 9ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டங்க, லக்கு, ஃபார்ச்சூன், லக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க இந்த 9ஆம் இடத்தை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெளிநாட்டு பிரயாணம், உயர்கல்வி படிக்கிறது எல்லாமே இந்த 9ஆம் இடம் தான். அப்போ அந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதிர்ஷ்டம்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது. இப்போ ரொம்ப நாளாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டுருக்கீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை கிடச்சிருக்காது. இப்போ இந்த டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஆயிரும். உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் ஜாபில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வரும். அப்போ அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அபாரமான வளர்ச்சி. ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலேங்க, பாகிஸ்தானத்தை குரு பார்த்துட்டாலே அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய குருவாக இருக்க போகிறாருன்னு அர்த்தம். அப்போ அதிர்ஷ்டம் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிரும். உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வேலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த டைம் ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் நஷ்டமாக போயிட்டு இருந்தது, ஒரு வளர்ச்சியே இல்லை, முன்னேற்றமே இல்லை, ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு, மந்தமாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம், தொழிலில் ஒரு மேன்மை, அதேமாதிரி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், இதெல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அமையும். சரிங்களா? உங்களுக்கு பாருங்கள், குரு வேற எங்கே பார்க்குறாரு? உங்கள் ராசிக்கு 5ஆம் பார்வை விருச்சிக ராசியை பார்த்துறாரு. அப்போ திருமணம் 7ஆம் இடங்கிறது கலத்திர ஸ்தானம். இப்போ திருமணம் ஆகாமல் இருக்கவங்க ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணியிருப்பீங்க, மாதக்கணக்காக வருஷக்கணக்காக பார்த்திங்கன்னா வரன் தேடிட்டு இருந்திருப்பீங்க. வரன் உங்களுக்கு அமைஞ்சிருந்திருக்காது. நீங்கள் அவ்வளோ முயற்சி பண்ணியிருந்திருப்பீங்க, உங்களுக்கு செட் ஆகிருந்திருக்காது. ஆனால் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்ல வரன் தேடி வரக்கூடிய அந்த வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். இந்த வருஷம் பாருங்கள், ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒன்றா நிச்சயம் பண்ணிடுவீங்க, இல்லை கல்யாணம் பண்ணிடுவீங்க. இது ஏதோ ஒன்று உங்களுக்கு நடந்துடும். நல்ல வரன் உங்களுக்கு அமையும் இந்த வருடம். ஒரு ஏற்கனவே நிச்சயம் பண்ணவங்களுக்கெல்லாம் பாருங்கள், ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்லபடியாக தடங்கள் இல்லாத திருமணம் கண்டிப்பாக நடக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரன் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தேடி வரும். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இதெல்லாம் ஒரு சாதகமான அமைப்புங்க. நல்ல நண்பர்கள் வருவாங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு முக்கியமாக சொல்லணுன்னா, ஒரு புதிய நட்பு, நல்ல நண்பர்கள், அதேமாதிரி பிரிஞ்சிருந்த நண்பர்கள், உங்களுக்கு புரிஞ்சுக்காமல் இருந்தவங்க உங்களுக்கு தேடி வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குருனால் ஏற்படுத்தி தரும். சரிங்களா? கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அவங்க பார்ட்னரோட பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த கூட்டு தொழில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு மேன்மையும், நல்ல ஒரு வளர்ச்சியும், நல்ல ஒரு வருமானமும், நல்ல ஒரு சம்பாத்தியமும் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே கூட்டு தொழிலில் பிரச்சனை கிடையாது, பிஸ்னஸில் பிரச்சனை கிடையாது, உங்கள் பார்ட்னருக்கு உங்களுக்கு பிரச்சனை வராது, திருமண விஷயங்களில் உங்களுக்கு சுபமாக நல்ல விஷயமா முடியும், பிரிஞ்சிருந்த கணவன் மணி ஒன்று சேருவாங்க, கல்யாணமாகம் இருக்கவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. இதெல்லாமே 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? உங்கள் ராசிக்கு குரு பார்த்திங்கன்னா சனி மேலேயும் பார்க்குறாரு. அதாவது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 11ஆம் இடத்துல இருக்க சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனராசியில் இருக்கார். சொந்த வீட்டை குரு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ லாபங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. பொதுவாகவே குரு எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரோ அந்த இடமெல்லாம் விருத்தி ஆயிருன்னு அர்த்தம்.
அப்போ 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால என்ன நடக்கும்? லாபங்கள் கிடைக்குங்க. வருமானமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வருமானம் வந்துடும். அதனால தான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு. 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்குறதுனால நல்ல வேலை, வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன், பதவி உயர்வு, சேலரி இன்க்ரிமெண்ட்டு, அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கிறது, நல்லா சம்பாதிக்க முடியாமல் இருந்தவங்க சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி அதை தவறி விட்டவங்க, நழுவு விட்டவங்களுக்கெல்லாம் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கக்கூடிய அந்த நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு உருவாக போகுதுன்னே சொல்லிடலாம். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறனால 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்புன்னே சொல்லிடலாம். சரிங்களா? புத்திர பாக்கியம் கிடச்சிருங்க உங்களுக்கு. சரிங்களா? புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். நீங்கள் என்னென்னலாம் முயற்சி பண்ணுறீங்களோ, பிஸ்னஸ், வேலை விஷயம், தொழில், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இடம் மாற்றம் பண்ணுறது, நீங்கள் என்னென்னலாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த 3ஆம் இடத்தில் இருக்க குரு அவரோட பார்வை 9ஆம் இடத்தை பார்க்குறது, 7ஆம் இடத்தை பார்க்குறது, 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விஷயமாக தான் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகம் தான், அதில் நெகட்டிவே கிடையாது. ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சனி பயிற்சி கிடையாது. ஏன்னா சனி வந்து அடுத்த வருஷம் 2027 தான் உங்களுக்கு சனி பயிற்சி வரும். இந்த வருஷம் கம்ப்ளீட்டாக 2026 முழுக்கவே சனி வந்து உங்கள் ராசிக்கு 11 தாங்க இருப்பார். அது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்குது உங்களுக்கு. குரு வந்து 11ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில், ஒரு எதிர்பாராத சில விஷயங்கள், நல்ல ஒரு மாற்றத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம், உங்கள் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களால் அமைச்சிக்க முடியும். அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, அதாவது நீங்கள் கார்த்திகை நட்சத்திரமா, ரோகிணி நட்சத்திரமா, மிருகசீரிஷ நட்சத்திரமா, என்ன நட்சத்திர பாதம், இப்போ உங்கள் வயசு என்ன தசாபுத்தி போகுது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான தசாபுத்தியா இல்லை பாதகமான தசாபுத்தி போயிட்டுருக்கா? இப்போ இந்த குரு பயிற்சி மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் 100% மாற்றிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? நம்ம எல்லா கிரகத்தையும் வச்சு பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஒரு கிரகத்தை வச்சுமே நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கார், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கனால ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பார், உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருப்பார், உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவார், அவ்வளோதான். ஆனால் உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும். அதாவது பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகத்தில் நல்ல பிளானட்டோட தசாபுத்தி, நல்ல கிரகத்தோட இம்பேக்டில் இருந்தீங்கன்னா மட்டுமே தான் இந்த குரு பயிற்சி சேர்ந்து உங்களுக்கு ஒரு 100% சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லலாம். இப்போ ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி கிடையாது, கெட்ட கிரகத்தோட தசாபுத்தி 8ல் மறைஞ்சிருச்சு, இல்லை வந்து 12ல் போய் உட்காந்துருச்சு, அதே மாதிரி பாவகிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டுருச்சுன்னா அது பெருசாக உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த கிரகம் உங்களுக்கு கெடுதல் தான் பண்ணும். ஏன்னா ஒரு சுபகிரகத்தோட தசாபுத்தி நடந்துச்சுன்னா, சுபகிரகங்களோட சேர்ந்த தசாபுத்தி நடந்து நல்ல கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் உட்கார்ந்தால் மட்டுமே தான், அவங்களுக்கு லக்ன சுபர்களாக இருந்தால் மட்டுமே தான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது பண்ணும். பாவகிரகங்களோட தசாபுத்தி நடந்து உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா துர்ஸ்தானம்னு சொல்லுவாங்க, 6, 8, 12ல் மறைஞ்சு கெட்ட கிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டுச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத சங்கடங்களும் உங்கள் வாழ்க்கையில் உருவாகும். அதில் மாற்றமே கிடையாது. அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, இப்போ உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, இனிமேல் எப்போ மாறும், லைஃப்பில் எப்போ செட்டில் ஆவீங்க, இதெல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்குங்க. அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கார். இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதெல்லாம் மாற்றமே கிடையாது. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.